மேஷ ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்காரவங்களே அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யார் அம்மா அப்பாவ கவனிப்பீங்க? யார் வீட்டோட நல்லது கெட்டத பார்த்துக்குவீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு கை தூக்குறது இந்த மேஷ ராசிக்காரவங்களா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்ப பொறுப்பு எல்லாருமே அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஓ! இவங்க இருக்காங்க, நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்ற மாரி தாட் வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கும். அந்த அளவுக்கு குடும்பத்து மேல பற்றுதல் இருக்கும். நேர்மையா உழைப்பீங்க. நியாயமா செயல்படணும். சென்ற வருஷம் எப்படி இருப்பீங்க? 2024 உங்களோட லைஃப்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கும் இருந்திருக்கலாம். இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருந்திருக்கலாம். அதனால வீண் மன உளைச்சல், செலவுகள் இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல நல்ல சம்பளம் கிடைக்குது. எதிர்பாராத சில காரணங்களால அந்த வேலைய விட்டுட்டு, அத விட சம்பளம் குறைவான வேலையில ஜாயின் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கும். மேஷ ராசிக்காரவங்கள்ல நெறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கும். அதாவது குழந்தை இல்லைன்ற ட்ரீட்மெண்ட் கூட போய்க்கிட்டு இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 வந்து மேஷ ராசிக்காரர்களோட வாழ்க்கையில வந்து அற்புதமான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க மேஷ ராசிக்காரவங்கள்ல உள்ளவங்க. எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். சில பேர் வந்து மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மறுமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு உத்தியோகத்த பொறுத்த மட்டுக்கும் நல்ல ஒரு அம் ட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனா, எல்லாரும் சொல்றாங்களே, மேஷ ராசிக்கு வந்து 7:30 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 7:30னாலே பயம் தானே! நீங்க என்ன நல்ல விதமா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஓகே. அந்த பதவி உயர்வு கிடைக்கும்போது நெறைய பணவரவும் அதிகமா இருக்கும். ஆனா, அதுக்காக நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதவி உயர்வே நீங்க இருக்கிற இடத்துல குடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது வேற ஒரு இடத்துல குடுப்பாங்க. அப்ப இடமாற்றம் அப்படின்ற ஒண்ண வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து மன உளைச்சல், அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். ஆனா என்ன கிடைக்கும்? பணவரவு கிடைக்கும். அதனால நீங்க அந்த வேலைய ஏத்துக்கிட்டு நீங்க போராட வேண்டியதா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் அந்த 7:30 ஸ்டார்ட் ஆகும்போது குடுக்கும். மேஷ ராசிக்காரவங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. இதிலிருந்து நாங்க எப்படியெல்லாம் தப்பிக்கலாம்? எந்த மாரி விஷயங்கள நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த வருஷத்த வந்து ஒரு ஹேப்பியா லீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2 1/2 வருஷம் வந்து என்ன மாதிரியான பலன்கள அவர் குடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் விரயங்கள குடுப்பாரு. ஓகே. அப்போ விரய செலவுகள் அதிகமாகும். அந்த விரய செலவுகள எப்படி சுப செலவுகளா மாத்த முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அப்போ உங்க கையில இருந்து பணம் போய்க்கிட்டே இருக்கும். அதுவுமே உங்க கையால தான் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அப்போ அந்த வீடு கட்டி முடிக்கிறதுன்றது ஒரு சுப செலவு. உங்க கையில இருந்து பணம் விரயமாயிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி ஒரு இத ஃபாலோ பண்ணலாம். இல்ல வீட்ல வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? திருமணம், அப்புறம் எந்த சுபகாரியங்கள் நடந்தாலுமே செலவு இல்லாம இருக்கவே இருக்காது. அப்போ அதுவும் ஒரு விரய செலவு தான். அதனால அந்த விரய செலவு அதுல போயிடும். ஆனா, நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 7:30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னால செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம எப்பவுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால செலவுகள எப்படி குறைக்கிறது? நம்ம எந்த மாரி வாழ்ந்தோம்னா, நமக்கு வந்து வரவுகள் அதிகமாகும்? என்ன தொழில் பண்ணலாம்? அது எந்த விதமா அதாவது நேர்மையா பண்ணலாம்? நீங்க எந்த வேலை பார்த்தீங்கனாலும், அந்த வேலையில நீங்க கவனமா பார்க்குறது நல்லது. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தா கூட, இந்த சனி திசையினால அந்த வேலையே பறிபோகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் உங்களுக்கு. சனி பகவான் ரொம்ப கண்டிப்பானவர். அதே சமயம் நியாயமானவர் கூட. அப்ப நம்ம வேலை பார்க்குறதுல நியாயமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களோட முழு முயற்சியும் போட்டு சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும், அதுல முழு இன்வால்வ்மென்ட்டோட உங்களோட உழைப்ப போடுங்க. ஏது எதார்த்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க தள்ளுவண்டி தள்ளுறவங்களா இருக்கும். தள்ளுவண்டியில தள்ளி பழம் விக்கிறாங்கல்ல, அவங்களா இருந்தா கூட, அதுலயும் ஒரு முழு இன்வால்வ்மெண்ட்ட குடுங்க. நல்ல நேர்மையான ஒரு வியாபாரமா உங்களோடத பண்ணுங்க. நேர்மையான விலைய குடுத்து, நிறைய நேரம் உழைக்கும்போது, உங்களுக்கு வந்து வருவாய் வந்து பண வரவு அதிகமாக ஆரம்பிச்சுரும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாரி சுப செலவுகள் பண்றதுக்கு அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீண் விரயங்கள தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் பண்ணலாம்? ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய தாய், தகப்பனுக்கு நீங்க என்னலாம் உதவி செய்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள கவனிச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஏழ்றையோட பாதிப்புலேருந்து நீங்க விடுபடலாம். தாய், தந்தையரோட மனசு கோணாம நடந்துக்கோங்க. அதே மாரி உடன் பிறந்த சகோதரிகளோட சகோதர, சகோதரிகளோட மனசு கோணாம, அவங்களுக்கும் கெட்டது நினைக்காம உங்களால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சீங்கன்னா, இந்த வீண் விரயங்கள்ன்றது அந்த மாரி போயிடும். எப்படினாலும் நம்ம கையில இருக்க பணம் செலவாக போகுது. அத வந்து இந்த மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு புண்ணியமும் கூட. அந்த புண்ணியத்தின் மூலமாவே உங்களுக்கு தன வரவும் அதிகமாகும். அதுக்காக உங்களுக்கு இல்லாம எடுத்து குடுக்க சொல்லல. உங்களோட நிலைமைய நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, உங்களால முடிஞ்ச உதவிகள செய்றது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்காரவங்க வாழ்க்கையில இந்த வருஷம் கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த வெளியூர் பயணம் போகணும்னு நெனச்சீங்கன்னா, அத இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க போகலாம். அதனாலேயும் கூட உங்களுக்கு செலவுகள், வீண் செலவுகள் ஆகும் இல்லையா? அதெல்லாம் இந்த விரய சனியில போயிடும். அத விட இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தாய், தந்தை வயசானவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் ஏதாவது ஆன்மீக பயணம் போகணும்னு நெனச்சு ஆசைப்பட்டாங்கன்னா, அத நீங்க கூட்டிட்டு போங்க. அப்போ உங்களுடைய வீண் விரயங்கள்ன்றதும் போயிடும். ஒரு புண்ணியமும் கிடைக்கும். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதத்திலயாவது சுப செலவுகளா அந்த செலவுகள மாத்திக்கிறது உங்களோட சாமர்த்தியத்தில தான் இருக்கு. மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகள்ல வந்து மெயினா ஆக்குபை பண்றது கேது. அப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள வந்து நீங்க எப்போதும் உங்களுடைய சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆசைப்படுறது அதிகமா இருக்கும். இது வேணும், அது வேணும்லாம் ஆசைப்படுவீங்க. அப்போ உங்களுக்கா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் அதாவது ஏதாவது ஆடம்பர பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. இந்த பொருள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வேணுமா? ஏன் இந்த பொருள் இல்லாம கூட இருக்கலாம்ல? அந்த மாரி ஒரு திங்கிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆசைப்படுறத அளவோட ஆசைப்படணும். இந்த ஆசைப்படுறோமே இது நம்ம தகுதிக்கு இது சரியானதா? அப்படின்றத மட்டும் நீங்க யோசித்துக்கொள்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த கலைத்துறையினர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வருஷம்னே சொல்லலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டிலாம் சூப்பரா இருக்கும். அது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்க முழு எஃபர்ட் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலனை வந்து கண்டிப்பா சனி பகவானே குடுப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கேத்த ஊதியத்த குடுக்கக்கூடியவர், நியாயமானவர் தான் இந்த சனி பகவான். மேஷராசிக்காரவங்கள்ல எப்பவுமே அவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ 4 பேர் இருக்குங்கன்னா, அதில் ஹெட்டு நாம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போது நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வேலை பார்த்துக்கிட்டே கூட சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? அதில் நம்ம ஹெட்டாக இருக்கலாமா? இந்த சைட் பிஸ்னஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அதில் லாஸ் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு நிலைமை மோசமாயிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? அப்போது நீங்கள் இப்போ நீங்கள் சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அந்த வேலையில் வரக்கூடிய மொத்த பணத்தையும் கூட இந்த சைட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதனால் எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலை பற்றிய முழுமையான அறிவு, அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்கள். முடிஞ்ச அளவு கடன் வாங்குங்க. அதிகமான கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து எப்பவும் உங்களை வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம கையில் பணம் இருக்கணும். அதில் கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 75% உங்ககிட்ட பணம் இருக்கான்னு நீங்கள் யோசித்துக்கோங்க. மீதம் 25% கடனை வாங்கி கூட ஆரம்பித்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்திரிச்சிடுவீங்க. சைட் பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்து நிதானமாக ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு திசை இருக்கிறதுனால அந்த ராகுவோட புத்தி அந்த மாதிரி வேலை செய்யும். இது கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும், இதெல்லாம் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதிலெல்லாம் நீங்கள் உங்களோட மனசை அலைப்பாய விடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையில் முழு எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கான பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த முழு முயற்சி பண்ணிட்டோம், முடிவை வந்து பகவான் கிட்ட விட்டுருங்க. நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், இதுக்கான பலனை நீயே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் வந்து உங்களுடைய உழைச்ச காசு வந்து வீண் விரயமாக போகவே போகாது. அதனால் முடிஞ்ச அளவு தாய் தந்தையரையும் நல்லா பார்த்துக்கோங்க, அக்கா தங்கச்சிகளையும் பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப்பையும் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய 2025 உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதுக்காக வைத்தியம் பார்த்து சரியாகக்கூடிய நிலைமை வரும்.
மொத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா, இல்ல நீங்க இருக்கிற நிலைமைய விட கீழ போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட முயற்சிகளும், உங்களுடைய எண்ணங்கள பொறுத்து தான் இருக்கு. எண்ணங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. இந்த வருஷம் மேச ராசிக்காரவங்க நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, விடாமுயற்சியோட இருங்க. உங்களோட வாழ்க்கையில வெற்றி அப்படின்ற இதுதான் நடக்கும். முடிஞ்ச அளவு ஆன்மீக பயணங்கள மேற்கொள்ளுங்க. கடவுள்கிட்ட உங்களோட பாரத்த விடுங்க. நல்ல நிறைய விஷயங்கள், அதாவது ஆன்மீக பயணங்கள்ல உங்களோட மனச செலுத்துறது ரொம்ப நல்லது. இறைவன தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த 7:30 ஸ்டார்ட் ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, முக்கியமா மேஷராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு கை கொடுக்கும். திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி பக்கத்துல இருக்க கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க. அது உங்களோட முயற்சிகள் அத்தனையையும் வெற்றியாக்கி கொடுக்கும். மொத்தத்துல மேஷராசிக்கு வெற்றி, முயற்சி பண்ணுனா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.